ஹலோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா நம்ம எப்படி டார்க் டேபிளுங்கிற ஒரு கலர் கிரேடிங் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அதில் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸுங்கிறதுனால விண்டோஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ அக்ரின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லும். அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் ரெக்குயர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 250 MB. உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 250 MB ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து டார்க் டேபிளை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டார்க் டேபிள் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் டார்க் டேபிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணது இல்லைன்னா இதுதான் டார்க் டேபிளோட இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் ரூமுக்குள்ளே போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கலர் கிரேட் பண்ணி உங்கள் இமேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி டார்க் டேபிளை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி கேடன் லைவ்ங்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கேடன் லைவ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்